கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டப்பட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்பி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா ஒரு அப்டேட் கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டோரிமானோட நியூ மூவியோட ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். அதாவது டோரிமான் மூவி அண்டார்டிக் கச்சி கொச்சி மூவி தான் பார்த்தீங்கன்னா டோரிமான் த மூவி சல்படா அண்டார்டிகா அப்படின்ட்டு இந்த ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா டப் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 3 படம் இதோட சேர்ந்து வரப்போகுது. ஸோ அதில் முதல் படம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா 14th August அப்புறம் 10 AM தான். அதுவும் டிஸ்னி சேனல் இல்லை, அங்கம்மா சேனல் தான். ஸோ எதுக்கு இவங்க டிஸ்னி சேனலில் பார்த்தீங்கன்னா போடலன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டோரிமான் மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா எப்பவுமே அங்கம்மாவில் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்னி சேனல்லே போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் பார்க்க முடியலன்னா அந்த டிஸ்னி சேனல்லே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதுவும் வந்து பார்த்துருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டோரிமான் மூவிஸும் என்ன ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. என்னென்ன படம்னா டோரிமான் த மூவி கோல்மால், அதுக்கப்புறம் டோரிமான் த மூவி டைனோசார் யோதா, அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர், அப்புறம் பர்த் ஆஃப் ஜப்பானோட ஓல்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 படமே பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓல்டு படமாக தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர படம் டோரிமானோட படம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ ஒரு நியூ குவாலிட்டியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 90sலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு குவாலிட்டியில் அப்போல்லாம் அவங்க அவ்வளோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வளரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஓல்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணி இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா நியூ மூவிஸ் தான் பார்த்தீங்கன்னா வரப்போது. அதாவது நியூ குவாலிட்டியோட இப்போ வந்த டெக்னாலஜியோட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவிஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோரிமான் மூவி சல்படா அண்டார்டிக் அப்புறம் என்ன ப்ரோ மூவி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டோரிமான் மூவி ட்ரெஷர் ஐலாண்டு. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷர் ஐலாண்ட் நோபிடாஸ் ட்ரெஷர் ஐலாண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் டைட்டிலாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகலாம் பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் இல்லைனா டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா ஸோ இதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டோரிமான் மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்படின்னா அக்டோபர் இல்லைனா நவம்பர் டிசம்பர் லாஸ்ட் மந்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நவம்பர் இல்லைனா டிசம்பராக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நோபிடாஸ் ட்ரெஷர் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மூவி பார்த்தீங்கன்னா குரானிக்கல் ஆஃப் த மூன் எக்ஸ்ப்ளோரேஷன். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்தி டைட்டிலில் பார்த்தீங்கன்னா சலா சந்த்பி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்து பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும் கேட்டிங்கன்னா அந்த நோபிடா ட்ரெஷர் ஐலாண்ட் ரிலீஸ் ஆன அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டேவே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூவியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தின வருஷமாக பார்த்தீங்கன்னா பர்த் ஆஃப் ஜப்பான் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷின்சான் மூவிஸ்லாம் டப் பண்ண மாட்டிங்களா ப்ரோ? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அங்கமால அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஷின்சானோட படம் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ அது என்ன ரீசனும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு 50% தான் பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா ஷின்சானோட நியூ மூவிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஷின்சானோட நியூ எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூவிஸும் பார்த்தீங்கன்னா எப்போ டப் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வரலாம் சொல்லலாம், 2 வருஷத்தில் வரலாம். ஸோ வராமலே போகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஒன்றே பார்த்தீங்கன்னா டோரிமான் தான். ஸோ இந்த டோரிமான் பார்த்தீங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரானிக்கலுக்கு அப்புறம் வேறு லெவலான மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி கூட சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனல் அப்படி எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களால் மிஸ் பண்ண முடியும். இது மாதிரி சூப்பரான தரமான பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.